விவேகானந்தர் காலேஜ் படிக்கும்போது மதிய உணவு சாப்பிட கேண்டீன் போறாரு. சாப்பாடு வாங்கிட்டு எங்க உட்காரலான்னு பாக்குறாரு. ஆனா எல்லா சீட்டும் ஃபுல்லா இருக்கு. ஒரு டேபிள்ல மட்டும் ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. அது யாரு அப்படின்னா விவேகானந்தரோட ப்ரொஃபசர். சரி ஓகே அப்படின்னா அவரும் போய் உட்கார்றாரு. உடனே அந்த ப்ரொஃபசர் பறவையும் பன்றியும் எப்பவுமே ஒண்ணா உட்காராது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு விவேகானந்தர் டோன்ட் வெரி ப்ரொஃபசர், நான் பறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து 2 பேருக்குமே ஆகாம போயிருது. அந்த ப்ரொஃபசர் விவேகானந்தரை நேரம் பார்த்து எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது விவேகானந்தரை எழுப்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, நீ போற வழியில 2 பை இருக்கு, ஒண்ணுல பணம் இருக்கு, இன்னொன்னுல அறிவு இருக்கு, நீ எதை எடுப்ப அப்படின்னு கேக்குறாரு. விவேகானந்தர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பணம் தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அந்த ப்ரொஃபசர் சிரிச்சுக்கிட்டே யாராச்சும் பணம் எடுப்பாங்களா, நானா இருந்திருந்தா கண்டிப்பா அறிவை தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே விவேகானந்தர் யாருக்கிட்ட எது இல்லையோ அதை தானே சார் எடுக்க முடியும், என்கிட்ட பணம் இல்ல சோ நான் பணம் எடுத்தேன், உங்ககிட்ட அறிவு இல்லைன்னா நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு.